ஸோ இங்கே பாருங்கள், அதாவது என்னென்னா நம்ம வந்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாமா அப்படிங்கிற மாதிரிங்கிற ஒரு இது வரும். அதாவது என்ன சொல்ல, குறைந்த முதலீடுனாலும் சரி, சின்ன பிளேஸு, சின்ன இடம், 1 செண்டு, அரை செண்டு, 2 செண்டு, குறைவான இடம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் இல்லாமல் குறைவான பிளேஸ்லேயும் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கலாம்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது என்னென்னா, நார்மலாக கூண்டு முறைப்படி நம்ம வளர்க்கலாம். ஸோ குறைவான பிளேஸ்னால் நம்ம கூண்டு முறைப்படி, இப்போ நான் வச்சுருக்கலாம் கூண்டு, ஸோ இந்த மாதிரியும் வளர்க்கலாம். இல்லைனா லேயர் பை லேயராக பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வைப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி கூண்டு, இப்போ ஒரு கூண்டில் ஒரு இதில் வந்து 12 கோழி வளர்க்கலாம், 24 கோழி வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கூண்டுலாம் ஆள் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து பண்ணலாம். இல்லை ஒரு மாதிரி ஒரு கூடாரம் மாதிரி போட்டு குறைந்த முதலீட்டில் என்ன சொல்ல, கம்மியான இதில் அந்தளவுக்கு பணம் இது ஸ்பெண்ட் பண்ணாமல், ஸோ அப்படியும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோங்கும்போது ஒரு சின்ன பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டு போய் இது பண்ணலாம். சரியா? ஏன்னா எப்போவுமே மக்களுக்கு நம்மளை பொறுத்தவரையில் முட்டை வந்து நல்ல இதாக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்ல, நல்ல கணிசமாக இருக்கணும், முட்டையில் நல்ல சத்து இருக்கணும். ஸோ ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கோழிகளுக்கும் பியூர் நல்ல என்ன சொல்கிறது, நல்ல சத்தான ஆகாரம், சத்தான இதை நம்ம கொடுத்தா தான் அது நல்லா வளரும். ஸோ அப்படி நல்லா வளரும் போது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது முட்டையும் ரெகுலராக போடும். சிறுவடை ஒரு ரேஞ்சும், பெருவடையும் ஒரு ரேஞ்சும் போடும். ஆனால் சிறுவடை தான் எனக்கு அதிகமான முட்டையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது, நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது, குறைவான பிளேஸு, நிறைய பேருக்கு வந்து இடம் இல்லை, எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கும், ஸோ அந்த இதில் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? கூண்டு முறைப்படியும் பண்ணலாம், இல்லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பு, லேயர் பை லேயரு, அந்த மாதிரி இது நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும், பெரிய ஏக்கர் வேணும், ஏக்கரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கோ, நம்மகிட்ட என்ன பிளேஸ் இருக்கோ, நம்மகிட்ட என்ன இடம் இருக்கோ, நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சத்தை நம்ம வளர்த்து அதை நல்லா கொண்டு வந்து பெருக்கினாலே நம்மளுக்கு அதிக லாபத்தை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படி தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன சொல்ல, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் எதுவும் தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள். குறைவான முதலீட்டில் அதிக லாபத்தை பெறலாம், ப்ளஸ் குறைந்த இடத்துலனாலும் அதிகமான கோழி வளர்க்கலாம், ஆனால் கூண்டு முறைப்படி. சரிங்களா? எனக்கு குறைந்த இடங்கும் போது மொத்தமாக நம்ம வளர்க்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நோய், டிசீஸ் ஏதாவது ஒன்றுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா அது மொத்தமாக ஸ்பாயில் ஆகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே எனக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோய், டிசீஸ் எதுவுமே வரல. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்தது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் சத்தான ஆகாரம், நான் எப்படி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி நான் ஃபுட்டு மேக் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு நான் டெய்லி பண்ணுறதை நான் போடுறேன். நான் வேப்பெண்ணை கொடுக்குறதுலேருந்து, மருந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நீங்கள் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் குறைஞ்ச இடத்துல சின்ன சின்ன கூண்டு, பெரிய கூண்டு, உங்கள் தகுதிக்கு எப்படி இருக்குமோ அதை வாங்கி வலையை மேக் பண்ணி இது பண்ணி உங்களால் என்ன முடியுமோ நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது தப்பே இல்லை. ஏன்னா என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம எப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம்? சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறைஞ்ச இதில் அதிக லாபத்தை நம்ம பெறலாம், கூண்டு முறைப்படி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லலாம், முட்டை நம்ம இப்போ போடுற சாப்பாடு, நம்ம சத்தான ஆகாரத்தை நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எந்த நோய், டிசீஸ் எதுவுமே வராது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிங்களா? ஸோ அதனால் நல்லா இது பண்ணுங்கள். தென் வேக்சினும் நான் ரெகுலராக 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க நான் போடுவேன். ஏன்னா வேக்சின் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அது நம்ம இது பண்ணி போடணும். ப்ளஸ்ஸு நம்ம வந்து ரெகுலராக அந்த சளி மருந்து, லிவர் டானிக்கு, வேறு வெள்ளைக்கழிச்சலுக்குள்ள மருந்து, ப்ளஸ் நாட்டு மருந்து எடுப்பேன். திருப்பி தண்ணியில் மஞ்சளை கலக்கி வைப்பேன். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு டிசீஸ் வராது, ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஒவ்வொரு கோழியும் நல்லா சாப்பிடும், நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். தென் சப்போஸ் நம்ம ஒரு சிலர் வந்து கோழி வந்து முட்டை பர்பஸ்க்காண்டி வளர்ப்பீங்க. ஸோ முட்டை பர்பஸ்க்காண்டி வளர்க்குறவங்க எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கதை நீங்கள் பாருங்கள். சப்போஸ் ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் வளர்த்துட்டு கறிக்கடைக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல சாதம் ரேஷன் அரிசி இருக்குல்ல, அதில் வந்து புண்ணாக்கை வந்து நல்ல ஒரு 6 hours 7 hours நல்ல தனியாக புண்ணாக்கை ஊற வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி ரொட்டீனாக நீங்கள் கொடுக்கலாம், கறி பர்பஸ்க்கு வளர்க்குறவங்க. ஸோ நான் கொடுக்குற சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடலாம், உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு பசுந்தீவனமும் கொடுங்க. சரிங்களா? பசுந்தீவனம் ரொம்ப முக்கியம். நான் வர நாட்கள் நான் வீடியோஸ் போடுவேன், என்ன பண்ணுறேன்னு எல்லாமே நான் போடுவேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கறி பர்பஸ்
சப்போஸ்காண்டி, அதாவது அப்படி வாங்கிட்டு ஒரு 1 or 2 month வளர்த்துட்டு திருப்பி அதை ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு நான் சொல்கிறேன், அதே கூண்டு முறைப்படி குறைவான இடத்துல நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் அப்படி வளர்க்கும் போது சாதத்தில் புண்ணாக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற சத்தான ஆகாரம்ல அதுவும் நீங்கள் கொடுங்க. அப்படி அது கொடுக்கறனால ஒன்றும் கெட்டு போகாது, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், டிசீஸும் வராது. சரிங்களா? ஸோ மஞ்சளை கலக்கி வைங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு அம்மை நோய் அந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் எதுவும் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது இருக்குல்ல அந்த வேப்ப இலை கொழுந்து, அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி அதை உருட்டிட்டு கோழிக்கு கொடுங்க. அது ஒரு சிலர் அது கோழி திங்க ஒரு மாதிரி கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெயில் அதை முக்கிட்டு உள்ளே கொடுத்துருங்க, சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறது, குறைஞ்ச பிளேஸ் இருக்குது, ஆனால் அதில் அதிக லாபம் பெறலாம் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் தேவை ஏதாவது ஒன்றுன்னா என்னோடய கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கிங்க, நிறைய பேர் வியூஸ் பண்ணுறீங்க, வாட்ச் ஹவர்ஸும் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.